திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. வள்ளல் மலரடியே போற்றி. திருவருட்பா புகழ் பரவ வள்ளல் புகழ் பரவ. வள்ளல் பெருமான் நம் தெய்வத்தினுடைய பெருங்கருணையை கவிதை பாடலாக எழுதியிருக்கின்றார். நம் எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதியே இந்த அண்டத்தையும் அண்டத்தில் உள்ள சராசரம் அனைத்தையும், சராசரத்தில் உள்ள உயிரினங்கள் அனைத்தையும், சராசரத்தில் உள்ள பொருள்களை அனைத்தையும் எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதியாகிய ஒளியே படைக்கின்றது, காக்கின்றது, படைத்தும் காத்தும் இருக்கின்றது. அனைத்து செயல்பாடுகளும் தனக்கு கீழ் வைத்து நடத்துகின்றது அதுதான் நடத்துகின்றது என்பதை வள்ளல் பெருமான் உறுதியாக சொல்லுகின்றார். திருவருட்பாவிலே சொல்லப்பட்ட விஷயங்களே அதுவே. இலக்கியமாக அருட்பெரும் ஜோதியினுடைய இலக்கியமாக சொல்லப்பட்டதே அதுவே. மானிடர்களோ இன்றைய பிரபஞ்சம் தானாக நிகழ்கின்றது என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். சரி, இறைவனுடைய படைப்பாற்றலானது எங்கனம் இருக்கின்றது என்று நாம் ஒவ்வொன்றாக சிந்தித்து வருகின்றோம், பேசி வருகின்றோம். நம் தெய்வத்தினுடைய எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதியினுடைய பெருமையை பேசி வருகின்றோம். சரி, சென்ற பதிவிலே எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதியாகிய ஒளி கண்களுக்குள்ளும் உடலுக்குள்ளும் மூக்கினுக்குள்ளும் காதுக்குள்ளும் இங்கனம் உள்ளும் அகத்தும் புறத்துமாக இருக்கின்றது என்று பார்த்தோம். நம் கண்களுக்குள்ளே தற்பொழுது பார்ப்போம். கண்களானது கண்களுக்குள்ளே எங்கனம் ஒளியானது செயல்படுகின்றது என்பதை பார்ப்போம். சரி, நம்முடைய கண்களுக்கு ஒளி எங்கே இருந்து வருகின்றது? சூரியனிடமிருந்து ஒளி வருகின்றது. இந்த ஒளியானது வெள்ளை நிற ஒளியிலாக பூமிக்கு வருகின்றது. அவைகளை கட்புலன் செய்யும் பொழுது ஒளி சிதறல் ஏற்பட்டு அங்கே 7 வண்ணங்கள் தெரிகின்றது, 5 வண்ணங்கள் தெரிகின்றது. நம் வள்ளல் பெருமான் சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியானது வெள்ளை ஒளியாகவும் அதிலிருந்து 5 நிறங்கள் இருப்பதாகவும் சொல்லுகின்றார். அதில் முதல் வண்ணம் சிவப்பு வர்ணம் என்றும் மற்றது ஐவண்ணம் என்றும் சொல்லுகின்றார். இங்கே சூரியனுடைய ஒளியானது கட்புலன் செய்யும் பொழுது ஒளி சிதறல் ஏற்பட்டு அங்கு நிறங்கள் தோற்றுவிக்கின்றது. அங்கு நிறங்களானது முதலில் சிவப்பு நிறமும், அடுத்தது மஞ்சள் நிறமும், பொன் மஞ்சள் நிறமும், அடுத்து மஞ்சள் நிறமும், அடுத்து பச்சை நிறமும், அடுத்து ஊதா நிறமும், அடுத்து கருநீலம் நிறமும், அடுத்து நீல நிறமும் இங்கனம் தோற்றுவிக்கின்றன. இந்த ஒவ்வொரு நிறங்களும் வெவ்வேறு அலைநீளம் கொண்டவையாக இருக்கின்றன. நம்மளுடைய பார்வையானது அகச்சிவப்பு கதிர்க்கும் புற ஊதா கதிர்க்கும் இடைப்பட்ட பகுதியான இந்த 3 வண்ண நிறங்களான பொன்மஞ்சள், மஞ்சள், பச்சை நிறத்திலே நம்மளுடைய கண் பார்வை இருப்பதாக அறிவியலாளர்கள் சொல்லுகின்றார்கள். சரி, சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியை நம் கண்கள் வாங்கியோ இல்லை சூரியனுடைய ஒளிப்பட்டு மற்ற பொருளின் மேல்பட்டு அதனுடைய ஒளியானது பிரதிபலிப்பாகி நம் கண்களுக்குள்ளே செல்கின்றது. நம் கண்களானது அந்த பொருளை படம் பிடிக்கின்றது. அந்த கண்களானது அந்த பொருளை படம் பிடிக்கின்றது. அந்த பொருளினுடைய வடிவம், நிறம், அதனுடைய பிரதிபலிப்பு ஒளி மற்ற அதனுடைய இயக்கங்களை எல்லாம் உணர்ந்து அந்த பொருளினுடைய நிறம் வடிவத்தை விழித்திரையில் கொண்டு போய் சேர்க்கின்றது. விழித்திரையில் கொண்டு சேர்க்கும் பொழுது விழித்திரையில் கூம்பு வடிவிலான நரம்பு முனைகள் ஒன்றுள்ளது. விழித்திரையில் பல மில்லியன் கணக்கிலான கூம்பு முனை கொண்ட கூம்பு வடிவமான நரம்பு முனைகள் உள்ளது. இந்த நரம்பு முனைகளே பல மில்லியன் நிறங்களை வேறுபடுத்தி அறியும் திறன்களை கொண்டதாக நம் கண்கள் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். விழித்திரையில் உள்ள கூம்பு வடிவமான முனைகளிலே அந்த ஒளியானது அந்த பொருளினுடைய நிறமானது படுகின்றது. அந்த நரம்பு முனைகளிலே கூம்பு வடிவமான முனைகள் 3ம், கோள்கள் என்று சொல்லக்கூடிய
நரம்பு முனைகளும் இருக்கின்றது. இதில் கூம்பு வடிவமான நரம்பு முனைகளே நிறங்களை உணர்வதற்கு அடிப்படையாக இருக்கின்றது. இந்த விழித்திரையில் உள்ள நரம்பு முனைகளிலே இந்த நிறமானது பட்டு அந்த பொருளினுடைய வடிவம், வண்ணம் அனைத்தும் படம் பிடிக்கப்படுகின்றது. படம் பிடித்து மற்ற அனைத்து உறுப்புகளுக்கும் அதனுடைய பொருளினுடைய இயக்கத்தன்மை, இயங்குத்தன்மை, நிறத்தன்மை இதெல்லாம் கொண்டு சேர்க்கின்றது. நிறங்களை அறிவதற்கு இந்த கூம்பு வடிவமான வெவ்வேறு அலைநீளம் கொண்ட 3 கூம்பு வடிவங்களே இந்த நிறங்களை உணர்வதற்கு பயன்படுகின்றது. எப்படி வெளியில் சூரியனுடைய ஒளிக்கதிர்களை கட்புலன் செய்யும் பொழுது அங்கு வெவ்வேறு அலைநீளம் கொண்ட நிறங்கள் இருக்கின்றனவோ, அதே போன்று நம் கண்களுக்குள்ளேயும் இந்த 3 கூம்பு வடிவமான பகுதிகள் இருக்கின்றது. அந்த 3 கூம்பு வடிவ பகுதிகளில் ஒன்று பச்சை நிற கூம்பாகவும், மற்றொன்று சிவப்பு நிற கூம்பாகவும், மற்றொன்று நீல நிற கூம்பாகவும் இருக்கின்றது. மனிதனுடைய கண்களானது எளிதில் உணரப்படக்கூடிய 3 நிறங்கள் பச்சை, நீலம், சிவப்பாக இருப்பதாக நம் அறிவியலாளர்கள் சொல்லுகின்றார்கள். இங்கனம் இந்த கூம்பு வடிவிலான நிறங்களை கொண்ட பகுதிகளும் வெவ்வேறு அலைநீளம் கொண்டவையாக இருக்கின்றன. வெளிப்புறத்திலும் வெவ்வேறு அலைநீளங்களை கொண்ட நிறங்கள் இருக்கின்றது. நம் கண்களுக்குள்ளேயும் வெவ்வேறு அலைநீளங்களை கொண்ட கூம்பு வடிவிலான முனைகள் இருக்கின்றது. இந்த விழித்திரையில் கட்புலன் செய்யப்பட்டு கட்புலன் உணர்வுக்குரிய நரம்பு முனைகள் பல மில்லியன் கணக்கில் உள்ளது. அந்த பல மில்லியன் கணக்கில் உள்ள நரம்பு முனைகளே நிறங்களை வேறுபடுத்தி அறியும் தன்மையை கொண்டவையாக இருக்கின்றன. பல லட்சம் மில்லியன் நிறங்களையும் வேறுபடுத்தி அறியக்கூடிய அளவுக்கு நம் கண்கள் இருக்கின்றதாம். இங்கனம் தெய்வமானது ஒளியினை படைத்து அந்த ஒளியை வெளிப்புறத்தில் கட்புலன் செய்து ஒளிச்சிதறல் ஏற்பட்டு அந்த நிறங்களை அறிய முடிகிறது. அதே போல் நம் கண்களுக்குள்ளேயும் ஒளியான உள் சென்று கட்புலன் செய்யப்பட்டு அங்கே நிறங்களை உணர்ந்து அந்த பொருளினுடைய வடிவம், தன்மை, நிறங்கள் எல்லாம் அறிந்து அதனுடைய மற்ற இயக்கங்களையும் அறிவதற்கு இந்த ஒளியானது பயன்படுகின்றது. சிந்திப்போம், பேசுவோம்.